வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. எங்கள் ஹோஸ்ட் ஸ்பைடர்மேன் பனிஷர் பலமுறை காமிக்கில் சண்டை போட்டிருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அவங்க 2 பேரையுமே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூலேயுமே பார்க்க போகிறோம். அந்த கதை என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் ஸ்பைடர்மேனே பனிஷர் ஆகிறது கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், வாட் இஃப் பீட்டர் பார்க்கர் வாஸ் த பனிஷர். இந்த கதையில் நம்ம ஸ்பைடர்மேன் பனிஷரா மாதிரி எல்லாருமே சரமாரியாக சுட்டு தர ஆரம்பிச்சிருப்பாரு. வெப் ஷூட்டர்ஸ்க்கு பதிலாக கன் இருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். அண்ட் இந்த கதையை நீங்கள் படித்து முடிக்கும் போது தான் ஸ்பைடர்மேன் கன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவருடைய நோக்கில் பாலிசிலேருந்து வெளியில் வந்தாலே போதும் அவருடைய பிரச்சனை பாதியாக குறைஞ்சிரும் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு புரியும். லிட்டரலாக இந்த கதையோட கடைசியில் இந்த காமிக்கோட எண்டில் ஸ்பைடர்மேன் ரிட்டையர் ஆகியிருப்பாரு. அவருடைய காலேஜ் லைஃப் எல்லாத்தையுமே முடிச்சு எல்லா வில்லன்களுமே அழிச்சு ரிட்டையர் ஆகியிருப்பாரு. அப்படி என்னடா கதை பார்த்துருவோமா? இந்த கதை வழக்கம் போல் நம்ம நர்ட் ஸ்பைடர்மேன் கிட்ட தான் ஆரம்பிக்குது. பீட்டர் பார்க்கரோட நரேஷனில் வழக்கமாக ஒரு ஸ்பைடர் கடிச்சா அந்த இடம் எரியும், அதோடைய வலி கொஞ்சம் நாட்களுக்கு இருக்கும். ஆனால் என்னை கடிச்ச அந்த ஸ்பைடர் கிட்ட வந்து எனக்கு அந்த வலியை தாண்டிலும் சக்திகள் கிடைச்சிது. அந்த ஸ்பைடர் பார்க்கவும் கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ரேடியேட்டட் ஸ்பைடர் அப்படின்னு அந்த ஸ்பைடரை காமிப்பாங்க. அந்த ஸ்பைடருக்கே ஒரு ஸ்கல் பனிஷர் லோகோ இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் அதை பார்த்துருவாரு. அந்த கடிச்ச அடுத்த செகண்ட் அவருக்கு வலி உயிர் போகும். ஆனால் அது கூடவே சேர்ந்து பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர்மேன் பவர்ஸுமே கிடைச்சிருக்கும். பீட்டர் பார்க்கர் அந்த முறை ஆப்வியஸாக ப்ரோக்கா இருப்பாரு. அண்ட் மே அங்கிள் பென் கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆரம்பத்தில் அந்த பவர்ஸை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆப்வியஸாக ஒரு ரெஸ்லிங் மேட்சுக்குள்ள போறாரு. மேட்சை அசால்ட்டாகவே ஜெயிச்சிடறாரு. அங்கே இருந்த ரிங் அனௌன்சர், நீ ஸ்பைடர்மேன் தானே, அந்த ஸ்டேஜ் நேம் நல்லா இருக்கு, இந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு நீ பொழந்த விஷயமும் சூப்பராக இருக்கு, இந்த மாஸ்க்கை மட்டும் கழட்டிடாத, நிறைய சம்பாதிக்கலாம் நீயும் நானும் அப்படின்னு ஐடியா கொடுக்க அதையே ஒரு வேத வாக்க எடுத்து இந்த பக்கம் பீட்டர் பார்க்க அந்த ஸ்பைடரை இன்ஸ்பயர் பண்ண ஒரு சூட்டை உருவாக்குறாரு காசு சம்பாதிக்கிறதுக்காக. அந்த ஸ்பைடர் உடம்புல ஒரு பனிஷர் லோகோ இருந்துச்சுன்னா அதே ஸ்கல் லோகோவை இவருடைய செஸ்ட்ல போட்டுக்கிட்டு இந்த பனிஷர் ஸ்பைடர்மேனா மாறுறாரு. இதை வச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, காசு சம்பாதிக்கிறது தான் ஸ்பைடர்மேனோட குறிக்கோளே. அந்த வகையில் ஆப்வியஸாக ஏகப்பட்ட விதவிதமான டாக் ஷோஸுக்கு போய் தன்னுடைய பவர்ஸை வெளிக்காட்டி வெப் ஷூட்டர்ஸ் மூலிமா மற்றவங்களை சிரிக்க வச்சு அதன் மூலிமா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. இந்த சமயத்தில் ஒரு பொண்ணு ஒரு டாக் ஷோவில் வித்தியா எல்லாத்தையுமே காட்டி பேமெண்ட் வாங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் உள்ளிருந்து ஒருத்தன் காசு எல்லாத்தையுமே ஆட்டி போட்டுட்டு ஓடிட்டு இருப்பான். அவனை பிடிங்க, அவனை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர், நான் சம்பளம் வாங்கிட்டேன், என் வேலை முடிஞ்சுது, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே அமைதியாக கிளம்பிடுவார். போன அந்த பைபிளை குறுக்கில் வந்த அங்கிள் பேனை போட்டு தள்ளிடுவான். இந்த விஷயம் பீட்டர் பார்க்கறதுக்கு தெரிஞ்ச உடனே, இல்லை இது நடந்திருக்கக்கூடாது, எல்லாம் ஏன் தப்பு தான், நான் ஆன்மையை பார்க்கக்கூட போல, எனக்கு உடனே அவனை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு போலீஸ் இந்த பக்கம் அந்த திருடனை சுற்றி வளைச்ச அந்த வேர் ஹவுஸ், யாருமே இல்லாத அந்த வேர் ஹவுஸ்க்கு போயிடுறாரு. அங்கே டெய்லி பியூக்கில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ரிப்போர்ட்டருமே கூட வந்துடுறாரு. போலீஸ் எல்லாரையுமே தாண்டி பீட்டர் பார்க்கர் உள்ள போகிற அந்த விஷயத்தை டெய்லி பியூக்கில் ரிப்போர்ட்டர் நோட் பண்ண என்னவா இருக்குன்னு சொல்லி அவன் எட்டி பார்க்குறான். அந்த சமயத்தில் பீட்டர் பார்க்கர் இந்த திட்டு பையனை பார்த்து, இனிமே இந்த கன்னை வச்சு நீ யாருமே கொல்லக்கூடாதுரா அப்படின்னு பட்டுன்னு அந்த கன்னை பிடுங்கி அதே கன்னை யூஸ் பண்ணி திருடனை சுட்டு கொண்டுறாரு. இந்த விஷயத்தை பார்த்து பதறி போன பியூக்கில் ரிப்போர்ட்டர் கீழே விட அவனை நம்ம பீட்டர் பார்க்கர் ஒரு கையில் வெப் ஷூட்டர்ஸ் வச்சு பிடிக்க, இன்னொரு பக்கம் கையில் கன் இருக்கு. இந்த பிக்சரை ஜே ஜோனா ஜேம்சன் கிட்ட கொடுக்க, ஊருக்குள்ள ஒரு பனிஷர் ஸ்பைடர்மேன் சுத்திட்டு இருக்கானா, இந்த நியூஸ் போதுமே 4 வாரத்துக்கு ஓட்டுவோம் அப்படின்னு பனிஷர் ஸ்பைடர்னு சொல்லி இவனுக்கு பிராண்டை குத்திடுறாங்க. கையில் கன்னோட பீட்டர் பார்க்கர் பனிஷர் ஸ்பைடராக மாறுறாரு. ஊருக்குள்ள கையில் கன்னை வச்சுக்கிட்டு ஒரு மேனை சுத்திட்டு இருக்கான், திருட்டு பசங்க உஷாரா இருங்க அப்படின்னு நியூஸ் வர அந்த நியூஸ் பேப்பரை நம்ம பீட்டர் பார்க்கர் படிக்கிறாரு. நல்லது தானே, என் அங்கிள் செத்த மாதிரி எந்த ஒரு இன்னசென்ஸையும் நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு கையில் கன்னோட இருக்க எல்லா வில்லன்களுமே தேடி தேடி வேட்டையாடுறாரு. அந்த வேட்டையாடக்கூடிய ஃபோட்டோஸை பீட்டர் பார்க்கர் எடுக்கிறாரு. காசு முக்கியம்ல. வல்ச்சல், கிரேவன் இவங்க எல்லாருமே சுட்டு வீழ்த்தாமல் அவங்கள பிடிச்சி இந்த மாதிரி ஜெயிலில் ஒப்படைச்சிடுறாரு. அதுக்கு தேவையான ஃபோட்டோஸ்க்கான காசை ஜே ஜோனா ஜேம்ஸ் கிட்டே வாங்கிடுறாரு. அப்போ தான் இவருடைய முக்கியமான வில்லன் கிரீன் காப்ளின் கூட ஒரு பெரிய சண்டையை நடக்குது. கிரீன் காப்ளினோட இந்த டெக்னாலஜி இவருடைய இந்த வெப்பன்ஸுக்கு ஈடு கொடுக்கல. இவர் சுட்டா அந்த புல்லட் அவருடைய இந்த ஆர்மரில் பார்த்து தெரிச்சிது. ரொம்ப ஸ்ட்ராங்கான வித்தியாசமான ஆர்மர் போட்டிருக்கான். கிரீன் காப்ளினை கொஞ்சம் வித்தியாசமான ஹேண்டில் பண்ணணும், கன்ஸையுமே கொஞ்சம் எஃபிஷியண்டாக மாற்றணும்னு சொல்லி பீட்டர் பார்க்கர் அந்த திருட அங்கிளை கொள்ள யூஸ் பண்ண அந்த கன்னை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தன்னுடைய வெப் ஷூட்டர்ஸோட இன்டிகிரேட் பண்ணிடுறான். இப்போ அவன் நினைச்சார்னா கையில் இந்த வெப்பு மட்டும் இல்லாமல் கன்னுமே வெளியில் வந்து எதிரியை சுடும். இடுப்பில் ஒரு யூட்டிலிட்டி பெல்ட்டையுமே ஆட் பண்ணிக்கிறான். வெப் கேட்ரேஜஸோட சேர்ந்து புல்லட்ஸுமே அடங்கி இருக்கிறதுக்குள்ள. இனிமே யாருக்கும் வரைக்குமே கிடையாதுரா அப்படின்னு இந்த பக்கம் சினிஸ்டர் 6 ஒன்னா இருக்க விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஸ்பைடர் அந்த இடத்துக்கு போறாரு. லிட்டரலாக அவர் கையில் இருக்க அந்த கன்ஸை யூஸ் பண்ணி சினிஸ்டர் 6 10 நிமிஷத்தில் காலி பண்ணுறாரு. எலக்ட்ரோவை டிஃபீட் பண்ண EMP பிளாஸ்ட், கிரேவனை லிட்டரலாக கொலை பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் புல்லட்ஸ், வல்ச்சரோட மெக்கானிக்கல் விங்ஸை கிளிப் பண்ணுறதுக்கான ஒரு ஹேக்கர் டிவைஸ், ஆர்மர் பேசிங் புல்லட்ஸை வச்சு நம்ம டாக்டர் ஆக்டோபஸோட டென்டிகல்ஸை தூளாக்குறது மட்டும் இல்லாமல் அவரையுமே கொண்டுறாரு. சாண்ட்மேனை கிளாஸாக மாற்றுற மாதிரி ஒரு புல்லட்டும், மிஸ்டரியோட மண்டியை வெடிக்க வைக்கிற மாதிரி இன்னொரு புல்லட்டுன்னு வச்சு லிட்டரலாக சினிஸ்டர் 6 கத்தம் பண்ணிடுறாரு, அழிச்சிடுறாரு, கொன்னுறாருங்க. இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கடத்தி வச்சிருக்க அந்த ஹாஸ்டேஜஸை திறந்து பார்த்தா உள்ள நம்ம ஆன்மேவும் எம்ஜேவும் இருக்காங்க. ஆன்மேவோட கண்ணில் இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் பனிஷர் போட்ட சண்டையை பார்த்து மரண பீதி தெரியுது.
எங்கள் ஆன்மையோட கண்ணில் அன்றைக்கி நான் பயத்தை பார்த்தேன். அந்த பயம் இந்த பனிஷர் ஸ்பைடர்மேன் மேலே தானே, அது பீட்டர் பார்க்கர் மேலே திரும்பக்கூடாது. எப்போவுமே என்னுடைய பனிஷர் ஸ்பைடர் வேஷத்தை நான் கலைக்க மாட்டேன். அங்கே தான் இந்த பக்கம் உறுதியே எடுக்கிறாரு மாஸ்கை கழட்டக்கூடாதுன்னு. 6 பேரை கொண்டுட்டு பனிஷர் ஸ்பைடர் இப்போதைக்கு அவருடைய நார்மல் லைஃப்பை பார்க்க கிளம்பிடுறாரு. இந்த பெரிய வில்லன்கள் இல்லாத சமயத்தில் நியூயார்க் சிட்டியில் இந்த சம்பவங்களும் குறைஞ்சிருச்சு. பெரிய வில்லத்தனமும் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. காலேஜ் போயிடுறாரு பீட்டர். அங்கே தான் குவென் ஸ்டேஸை மீட் பண்ணி காதலில் விழுறாரு. பெரிய வில்லன்கள் கட்டுப்படுத்த இல்லாத சமயத்தில் குட்டி குட்டி கேங்ஸ் இப்போதைக்கு விளாட ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சண்டையில் நிறைய இன்னசென்ட் மக்கள் சாவுறாங்க. பட் இதை பார்த்த பீட்டர் பார்க்கர் இன்னசென்ஸ் செத்தாலும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மற்றவங்கள மாறி அழிச்சுக்கிறாங்களே, அது போதும் எனக்குன்னு வாழ்க்கை இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன், இவங்களாம் என் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி கடந்து போயிடுவார். குவென் ஸ்டேசி மேலே கொண்ட அந்த காதல் வித் கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை இவருக்கு மறக்கடிச்சது. குட்டி குட்டி கேங்ஸ்டர்ஸ் பெருசாக வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் நடுவில் நம்ம கிரீன் காப்ளினும் ரிட்டர்ன் ஆயிடுறாரு. கிரீன் காப்ளினோட அந்த டெக்னாலஜி அதிகமாக இருக்க அந்த சமயத்தில் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனால் அவரை தடுக்கவே முடியல. கிரீன் காப்ளின் நம்ம பீட்டர் பார்க்கற மயக்கடிச்சு அவனை கடத்தி கொண்டு போயிடுறாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஸ்பென்சர் ஸ்பைடரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி பீட்டர் பார்க்கறங்கிற விஷயமே அவருக்கு தெரிய வருது. நீ தானடா அது ஹாரியோட ஃப்ரெண்டு தானே நீ? உன்னை பார்த்தாடா மைந்த, நான் உன்னை பார்த்தா மைந்த. எத்தனை முறை சண்டை போட்டிருப்போம். இனிமே நீ உயிரோடு இருக்கக்கூடாது. எங்க முடிஞ்சா எங்கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காமிச்சிட்டு பார்ப்போம். உன் புல்லட்ஸ் கன்ஸ் இல்லாமல் சண்டைக்கு வரியா அப்படின்னு பீட்டர் பார்க்கற கூப்பிட இந்த பக்கம் பனிஷர் ஸ்பைடர் டக்குன்னு அவருடைய மாஸ்க மாட்டேங்கன்னு எனக்கு வெப்பன்ஸ் எதுவுமே தேவையில்ல, என்கிட்ட இருக்க அந்த கன்ஸை மட்டும் தானே பிடிங்கினேன், வெப் ஷூட்டர்ஸை மறந்துட்டேடா அப்படின்னு தன்னுடைய ஷூட்டர்ஸை யூஸ் பண்ணி சுற்றி இருக்க அந்த செவரை இந்த பக்கம் கிரீன் காப்ளின் மேலே இடித்து வீழ்த்தி அந்த இடத்துல நார்மன் ஆஸ்மானை நாக் டவுன் பண்ணிடுறாரு. நார்மன் ஆஸ்மானுக்கு அப்போதைக்கு அம்னீஷியா இருந்திருக்கும். கிரீன் காப்ளின் கிட்டத்தட்ட அவருடைய ஆல்டர்னேட் ஐடென்டிட்டி தான். ஸோ இந்த சமயத்தில் அம்னீஷியா மூலியமாக பாதிக்கப்பட்ட நார்மன் ஆஸ்மான், நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு எதுக்கு மாறு விஷயம் போட்டிருக்கீங்க, நீ யாரு, என் பையன் ஹாரி எங்க அப்படின்னு சொல்லி அவர் மறந்த மாதிரி நடிச்சாரா இல்லை உண்மையிலே மறந்தாரான்னு தெரியல. பட் பீட்டர் பார்க்கறதுக்கு இப்போதைக்கு இவன் எதிரியாக ஃபீல் ஆகலை. சினிமையும் கூட நான் சண்டை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, பொழைச்சு போடா அப்படின்னு நார்மன் ஆஸ்மானை அதே இடத்துல விட்டுட்டு பனிஷர் ஸ்பைடர் கிளம்பிடுறாரு. பட் திரும்ப பனிஷர் ஸ்பைடரோட அந்த மெமரிஸ் இந்த பக்கம் நார்மன் ஆஸ்மானை தொலைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நார்மன் ஆஸ்மான் மூளைக்குள்ள கிரீன் காப்ளின் வரான். பனிஷர் ஸ்பைடர் தான் ஸ்பைடர்மேன், அவனுடைய கூட யார் தெரியுமா சுற்றிட்டு இருக்கா, பீட்டர் பார்க்கரோட காதலி குவென்னை பிடிச்ச நாம வருவான், அவனை கொண்டுடு, குவென்னையும் கொண்டுடு அப்படின்னு நார்மன் ஆஸ்மான் மூளை சலசலப்புக்குள்ளாக அவன் சொன்ன மாதிரியே கிரீன் காப்ளின் சொன்ன மாதிரியே நார்மன் ஆஸ்மான் குவென்னை பிடிச்சி பிரிட்ஜ் மேலே கழுத்து பிடிச்சி தொங்க விட்டுட்டு இருக்கான். இங்கே வா ஸ்பைடி, என்னை தேடி இங்கே ஓடி வா அப்படின்னு அவர் கத்த அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் எப்படியாச்சும் இன்னைக்கு ஒன்று கொண்டுணும் அந்த தட்டில் தான் வந்திருக்காரு. இங்கே பாரு ஸ்பைடி, உன் கையில் இருக்கல வெப் ஷூட்டர்ஸ், அதை வச்சு தான் நான் போன முறை நான் தோக்கடிச்சேன். இந்த மாதிரி அப்படி நடக்காது, நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். 3 சொல்லும்போது உன் முகம் தரைக்கு கீழே இருக்கணும், புரியல? கையில் இருக்க அந்த வெப் ஷூட்டர்ஸை கழட்டி வச்சுட்டு கீழே குதிடா, நீ சாகிறத குவென் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவளையும் கொண்டுடுவேன்டா. ஆனால் எனக்கு மனசு மாறலாம், சொல்ல முடியாது, எங்க குதிடா அப்படின்னு சொல்ல, இனிமேல் உங்ககிட்ட பேச்சே கிடையாதுரா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தன்னுடைய வெப் ஷூட்டர்ஸ் கன்னை வச்சுக்கிட்டு ஸ்பைடர்மேன் டைரெக்டாகவே கிரீன் காப்ளின் செஸ்ட்லேயே ஷூட் பண்ணிடுறாரு. புல்லட் வழக்கம் போல் பட்டு திருச்சு அந்த செஸ்ட்டில் ஒரு சின்ன ஆர்மர் ஹோல் உருவாக அந்த ஹோல் ஆட்டோமேட்டிக்காக சரியாகிறதுக்கு முன்னாடி பேக் டு பேக் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா இன்னும் குட்டி புல்லட்ஸை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் அந்த ஆர்மர் ஓட்டைக்குள்ளேயே இந்த பக்கம் நம்ம கிரீன் காப்ளினை பக்காவாக ஷூட் பண்ண கிரீன் காப்ளின் அதே இடத்துல சுருண்டு கீழே விடுறாரு. கையில் பிடிச்சிட்டு இருந்த குவென்னும் கீழே விழுந்துடுறாங்க. குவென் எப்படியாச்சும் காப்பாற்றினவங்கள பட்டுன்னு வெப் ஷூட்டர்ஸ் மூலியமா இந்த பக்கம் குவென்னை பிடிச்சிடுறாங்க. குவென் பேனிக்லாம் மயக்கமாயிடுறாங்க. மயக்கமான குவென்னை எப்படியோ பீட்டர் பார்க்கற தட்டி எழுப்பேன். குவென்னுக்கு பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேனுங்கிற அந்த உண்மை காப்ளின் கூட பேசும்போதே தெரிய வந்திருக்கும். பீட்டர், இது நீயா? தேங்க்யூ, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல தான் பீட்டர் மனசில் ஒரு விஷயமே புரிய ஆரம்பிக்குது. நாம ஸ்பைடர்மேனாக மாறிட்டப்புறம் தான் நம்மளை தேடி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்பைடர்மேனாக இல்லைனா பிரச்சனைகள் எதுவும் வராதில்ல, அழகான அமைதியான வாழ்க்கையை வாழலாம். என்னுடைய இந்த சண்டையினால் என் குவென் என் லவ் லைஃபே நான் இழக்க பார்த்தேன். இனிமேல் அப்படிப்பட்ட சண்டை என் வாழ்க்கைக்குள்ளே வேணாம்னு சொல்லி குவென்னை சேஃப்கார்ட் பண்ணிட்டு தன்னுடைய ஸ்பைடர் ஆர்மர், தன்னுடைய ஸ்பைடர் வெப் ஷூட்டர்ஸ், ஸ்பைடர் காஸ்டியூம் சூட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே குப்பையில் போட்டுட்டு இந்த ஸ்பைடர் வாழ்க்கைக்கு ஒரு குட் பை, நான் குவென்னை கூட்டிகிட்டு வேற ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு குவீன்ஸ் நியூயார்க் சிட்டியை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு பீட்டர் பார்க்கர் ஷிஃப்ட் ஆயிடுறாரு. அண்ட் ஆப்வியஸாக அவர் அங்கே இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பிகாஸ் உள்ளே இருக்கக்கூடிய முக்கால்வாசி வில்லன்களை சுட்டே கொண்டுட்டாருங்க. அப்புறம் என்ன, ஹாரி ஆஸ்மானுக்கு மட்டும் தனியாக ஒரு கோபம் வருது. பீட்டர் பார்க்கரோட ஒன்றா போய் அவங்க அப்பாவோட கடைசி உடலை பார்த்து உன்னை சுட்ட அந்த ஸ்பைடர் பனிஷரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த கோபத்தோட அந்த வெறியோட ஹாரி ஆஸ்மான் கடந்து போவார். பீட்டர் பார்க்கரும் குவென்னோட மூவ் ஆனாங்க. அதோட அந்த கதை முடிஞ்சிச்சுன்னு தானே நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஸ்பைடர் பனிஷர் இல்லாத அந்த சமயத்தில் பல வில்லன்கள் இறந்த அந்த சமயத்தில் குட்டி குட்டியாக வளர்ந்த அந்த கேங்ஸ்டர்ஸ் இப்போதைக்கு தெருக்களையும் ஏரியாக்களையும் டேக் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கேங்ஸ் அதிகமாக அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த போரும் அதிகமாக ஆரம்பிச்சது.
அதில் அந்த ஏரியா பக்கம் நடந்து போயிட்டு இருந்த ஃப்ராங்க் கேசலோட ஃபேமிலி கம்ப்ளீட்டாக மாற்றி இறந்து போயிடுறாங்க. ஃப்ராங்க் கேசல் மட்டும் சில புல்லட் ஊண்டோட எப்படியோ தட்டு மாதிரி ஒரு ஆலிவே முட்டிச்சு அந்த பக்கம் போகிறாரு. அங்கே தான் நம்ம ஸ்பைடர்மேன் இதுக்கு முன்னாடி அவருடைய ஸ்பைடர் பனிஷர் சூட்டை ஒரு குப்பை தொட்டியில் கழட்டி போட்டுட்டு போயிருப்பாரு. அந்த குப்பை தொட்டியில் இருக்க அந்த பனிஷர் சூட் ஃப்ராங்க் கேசல் உடம்பு மேலே வந்து விட புது பனிஷராக ஃப்ராங்க் கேசல் உருவெடுக்கிறான். இதுக்கு இன்ஸ்பிரேஷன் ஸ்பைடர் பனிஷர் கிட்டேருந்து தான் ஃப்ராங்க் கேசலுக்கு வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. மற்ற காமிக்ஸ்லாம் பனிஷர் கிட்டேருந்து மற்ற சில பேர் வந்து பனிஷரோட அந்த இன்ஸ்பிரேஷன் எடுக்கிற மாதிரி சொல்லப்படும்ல, அது ஃப்ராங்க் கேசலுக்கே இங்கே நடக்கிற மாதிரி மாற்றி எழுதப்பட்டிருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டச் தாங்க. இதுக்கப்புறம் நம்ம பெருசாக எங்கேயுமே ஸ்பைடர் பனிஷரை பார்த்த மாதிரியே தெரியல. பட் ஸ்பைடர்மேன் லிட்டரலாக அந்த நோக்கில் பாலிசி இல்லைனா அவருடைய மற்ற வில்லன்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை அவருக்கு இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அந்த நியூயார்க் சிட்டியை அவரால் க்ளீன் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வில்லன்களை ஈஸியாக அவரால் டேக் டவுன் பண்ண முடியுங்கிறத தெளிவாக காட்டின ஒரு சீரீஸ் ஸ்பைடர்மேன் பனிஷராக மாறின சீரீஸ். இதை நம்ம படத்தில் பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். பட் ஸ்பைடர்மேனை ஒரு ஆன்டி ஹீரோவாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வாட் இஃப் காமிக்கை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த காமிக் பிடிச்சிருக்கு, உங்களை தாச்சும் உங்களுடைய வீசா மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா